ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூவியோட பேர் பேரி லிண்டன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னா நம்மளுடைய மாஸ்டர் ஸ்டான்லி கூப்ரிக். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஸ்டான்லி கூப்ரிக்கோடைய பெரிய ஃபேனாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு ரீவாட்ச் மூவிஸை அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் மூவி ரீவாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கான ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணணுன்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா முதல் மூவியாக பார்த்திங்கன்னா அது ஸ்டான்லி கூப்ரிக் மூவி வச்சு நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா ஸ்டான்லி கூப்ரிக் அவருடைய பெரிய ஃபேன் நான். அவர் எடுத்த வார் மூவிஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேரி லிண்டன், இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் மூவி, இதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி எனக்கும் இவர் மாதிரி ஒரு மூவி எடுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அண்ட் இவரோட மூவியில் எனக்கு பிடிச்சது என்னென்னா ஒவ்வொரு ஒவ்வொரு படத்துலையும் பார்த்திங்கன்னா அவர் படத்தில் கேரக்டரைசேஷன் ஸ்லோவாக பில்ட் பண்ணுவார். நம்ம கம்ப்ளீட்டாக அழகாக அப்சர்வ் பண்ணிடுவோம் நம்ம அந்த கேரக்டரை. அண்டு நிறைய லாங் டேக்ஸ்லாம் வச்சுருப்பார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு எனக்கு ஸ்டான்லி கூப்ரிக்கோடைய லாங் டேக்ஸ்னால் நான் ரொம்ப பெரிய ஃபேனு நான். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி ப்ரொடக்ஷன் டிசைன், அதுக்கப்புறம் நிறைய அது எப்படி சொல்கிறது, அவர் படத்தில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேரக்டரைசேஷனை நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலமாக கொடுப்பாரு. இந்த மூவி இருக்குல்ல பேரி லிண்டன், இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த இயரில் நம்ம ட்ராவல் பண்ண மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நரேஷன் ரொம்ப சூப்பரான ஒரு நரேஷன் தான் அந்த பேரி லிண்டன் மூவி. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த படத்துடைய ஒப்பீனியன். அந்த எனக்கு எல்லா சீனும் எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்சதை விட நான் சும்மா அப்படியே ரேண்டம் டாக்காக நான் பேசுகிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேரி லிண்டன் பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு நாவல் பேஸ் பண்ணி எடுத்தது. இந்த நாவலோட பேர் தி லக் ஆஃப் பேரி லிண்டன். இந்த லக் ஆஃப் பேரி லிண்டன் இந்த நாவல் எழுதுனது யாருன்னா வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. ஸோ இவர் தான் இந்த நாவல் எழுதுனது. அண்ட் இந்த படத்துடைய ஸ்டோரி ஆரம்பம் என்னென்னா ரெட்மாண்ட் பேரி அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் யங்கான ஒரு மென். அண்டு அவர் பார்த்திங்கன்னா ஒரு நோரா என்ற ஒரு பெண்ணை இன்ஃபேக்சுவேஷன் மூலமாக அவர் காதல் பண்ணுவார். அப்புறம் நோராக்கும் இவருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். அது ஜான் குயின் என்ற நபர் மூலமாக வரும். அண்ட் அதுக்கப்புறமா இவருடைய கான்ஃப்ளிக்டில் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு சில ரியலைசேஷன் வந்துடும். பேரி லிண்டனுக்கு ஒரு ரியலைசேஷன் ஒன்று வந்துடும். நம்ம சொசைட்டியில் ஒரு இடத்துல நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இங்கேருந்து நம்ம வேறு இடத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போன பிறகு அங்கேருந்து அவர் ஒரு புரிதல் வரும், நம்ம இந்த இடமும் இருக்கக்கூடாது, வேறு ஒரு இடத்துக்கு கிளைம் பண்ணணும். அந்த மாதிரி சோஷியல் கிளைம்பிங் பண்ணுவார் ஒரு லேடராக பிடிச்சி. அது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஜேர்னியாக காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் இந்த படத்துடைய ஸ்டோரி. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பேரியோடைய கேரக்டரைசேஷன் பார்த்திங்கன்னா ஒரு யங் இன்னோசண்ட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதல்ல பார்த்திங்கன்னா ஜான் குயினை பார்த்துட்ட பிறகு, அதுக்கப்புறம் நோராவுடைய லவ் எல்லாமே போன பிறகு அவர் வேறு ஒரு லைஃப் ஒன்று வாழணும்னு போவார். அந்த வேறு ஒரு லைஃப் வாழணும்னு போகும்போது வெவ்வேறு எதிர்முனைகள் அவருக்கு வரும். அந்த வெவ்வேறு எதிர்முனைகள் வரும்போது அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஸ்டேட்டஸ் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வருது. அந்த தெரிய வரும்போது அவர் எப்படியாச்சும் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வேறு ஒரு இடத்துக்கு நம்ம போயிடணும். அண்ட் அதுக்கு நம்ம என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணலாம், என்னென்ன டுபாகூர்த்தனம் பண்ணலாம், ஃப்ராடுத்தனம் பண்ணலாம், என்னென்ன லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் பார்ப்பார். ரெட்மண்ட் பேரியோடைய கேரக்டரைசேஷன் இந்த மாதிரி தான். அண்ட் அவர் இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுவார். டூயல், அதுக்கப்புறம் மேரேஜஸ், அந்த மாதிரி நிறையா போயிட்டு இருப்பார். லேண்டு வாங்குவார், கேம்பிளிங் பண்ணுவார், அந்த மாதிரி நிறைய டெக்னிக். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்டோரிக்குடைய இது பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஓப்பனிங் சீனில் பார்த்திங்கன்னா ஒரு நரேட்டர் ரெட்மண்ட் பேரி அவருடைய அப்பாவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருப்பார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் டூயல் பண்ணுற சீன் ஒன்று காமிப்பார். அந்த சீன் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். வைடான ஷாட்டு, மரம் இருக்கும். அந்த ஷாட்டில் பார்த்திங்கன்னா மரம் இருக்கும். அந்த மரத்தை தாண்டி கொஞ்சம் க்ளவுடு, ஸ்கை அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த லேயர் கொஞ்சோண்டு ஸ்கை தெரியும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மவுண்டன் தெரியும். அதுக்கு
கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்ட்டு அந்த மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லேண்டோடைய லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, அந்த பவுண்ட்ரிஸ் அதோட இது ஷேப் தெரியும். அதுக்கப்புறம் 2 அவ்வளோ பெரிய நேச்சரில் 2 பேர் வந்து ஒரு டூயல் ஃபைட் போட்டுட்ருப்பாங்க. அந்த டூயல் ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இறந்துருவார். ஓகேவா? ஸோ அந்த சீனை காமிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வைடான ஷார்ட்டு, டிஸ்டன்ஸான இடத்துல இந்த 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 பிக்சர் வந்து ரொம்ப க்ளீனாக தெரியும். அதே சமயத்தில் ஒரு வால் மாதிரி இருக்கும். அந்த வாலை ஓவர் லுக் பண்ணி அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே ரகசியமாக இல்லை கொஞ்சம் ஓரமாக ஒரு வால் ஒன்று இருக்கும். அந்த வால்க்கு கொஞ்சம் முன்னாடி நின்று நம்ம அந்த காட்சியை பார்க்குறது மாதிரி இருக்கும். அது அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. அந்த ஓப்பனிங் ஷாட்டே ரொம்ப ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும். அண்டு இதுதான். ஸோ எப்படி இந்த ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூயல் காமிப்பாங்களோ, இந்த படத்தில் எண்டிங்லும் இதே மாதிரி ஒரு டூயல் ஒன்று வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரேட்டர் வந்து சொல்லுவார், இந்த ரெட்மண்ட் பேரி, அவங்க அப்பா யார், அவங்க அப்பா எப்படி இறந்தாங்க, அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா ஒரு டூயல் ஃபைட்டில் தான் இறந்துட்டார். அந்த டூயல் ஃபைட்டு மூலமாக எப்படி பேரிக்கு வந்து ரெட்மண்ட் பேரிக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அண்ட் அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃப் வேண்டாம், நம்ம வந்து கொஞ்சம் காதல் லவ் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வந்து பேரி வந்து போகிறாரு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஆரம்பத்துலேயே கொஞ்சம் ரொம்ப நல்லா காமிச்சிருவாங்க. அண்டு பேரி வந்து பார்த்திங்கன்னா என்ற பர்சன் வந்து லவ் பண்ணுவார் ஒரு இன்ஃபேக்சுவேஷன் மூலமாக. அண்டு பேரிக்கு வந்து நோராவை பார்க்கும்போது நோரா தான் எல்லாமே அவருக்கு இந்த உலகத்தில். அவர் ஆல்மோஸ்ட்டாக நோராக்காக எல்லாமே பண்ணுவார். அண்டு பேரியை பொறுத்த வரைக்கும் நோராவும் அதே தாட்டில் தான் இருக்காங்கன்னு அவர் நடிச்சிட்ருப்பார். ஆனால் நோரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பாஸுக்கு தான் பேரியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. இவருடைய மூடும் அண்ட் நோராவுடைய மூடும் டைரக்டர் வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பார். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அந்த ஸ்டான்லி கூப்ரிக்கோடைய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மண்ட் பேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப புவரான ஒரு லோவர் ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு ஐரிஷ் நபர். ஸோ இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த நரேட்டர் இருக்கார்ல அந்த படத்தில் ஸ்டோரி வந்து அப்பப்போ நடுவில் வந்து சொல்லுவார். அந்த நரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோர் ஷேடோவிங்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸோடைய மூடு பற்றி அவர் பேசுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதெல்லாம் சொல்லுவார். கேரக்டர்ஸோடைய ஆம்பிஷன், கோல்ஸு, அவங்களுடைய எமோஷன், அவங்களுடைய ஃபீலிங்ஸு, அவங்க இப்போ என்ன பண்ணணும், அவங்க எதுக்கு துடிக்கிறாங்க, அண்டு அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் உள்ள பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்டு நரேஷனில் நான் இதுவரை பார்த்த சினிமாவில் நரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பேரி லிண்டன். ஸோ இவர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம்னா இங்குமார் பர்க்மேன், அவரோட மூவிஸ்லேயும் நரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஒரு படத்தில் வந்து நரேஷன் அது வந்து எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ முக்கியமாக அது நம்மளை வந்து எப்படி கைட் பண்ணும், அது எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் உள்ள கேப்பை அந்த நரேஷன் மூலமாக நல்லா ஃபீல் பண்ணி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அந்த மூவியோட இன்னும் நல்லா கனெக்ட் பண்ணிடுவார் அந்த நரேட்டர். அண்ட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நரேட்டரும் ஒன்று தான். ஸோ நான் சொன்ன மாதிரி நோரா வந்து பார்த்திங்கன்னா பேரியை வந்து லவ் பண்ண மாட்டாங்க. அண்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பேரி வந்து பார்த்திங்கன்னா நோரா மேலே நிறைய கான்ஃபிடென்ட் வச்சுருந்தார். அண்ட் ஆல்மோஸ்ட்டாக நோரா வந்து பேரிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஸோ இதுதான். ஆனால் அது அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்னொரு கேரக்டர் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆகுது, ஜான் குவீன். இந்த ஜான் குவீனுடைய கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய மூமெண்ட்டு, அவர் வந்து ஒரு பேண்ட் மியூசிக்கோடு உள்ளே என்டர் ஆவார். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவார் ஜான் குவீன். அந்த கேரக்டர் அந்த சீன்லாம் செம்மையாக இருக்கும். அண்ட் பேரி வந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப ஜெல்லஸியாக இருப்பார். ஆனாலும் அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு ஸோ இதுதான்
ஜான் குயினுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டரோட ஆரம்பம் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரிக்கும் அவருக்கும் கிளாஷ் ஆன பிறகு அவரோட கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் அரகண்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட்டாக அவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் வந்து நோராவை விட்டு கொடுக்கணுன்ட்டு மனசே இருக்காது. ஸோ அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஜான் குயினோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு ப்ரீஃபான சீன் தான் இருக்கும். ஆனாலும் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய லைஃப்பில் இருக்குல்ல, அந்த பேரியோட லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இதுதான். அண்ட் பேரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜான் குயின், நோரா, அதுக்கப்புறம் பேரி, அதுக்கப்புறம் நோராவுடைய அப்பா அம்மா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு டின்னர் சீன் ஒன்று இருக்கும். டின்னரில் ஒரு ஈவினிங் லஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீன் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த வெளியில் இருக்க சன்லைட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து வீட்டுக்குள்ளே விழும். அதெல்லாம் அவ்வளோ நேச்சுரலாக எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீன்லேயுமே நேச்சுரலான லைட்டை அவங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு அது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட்டாக இந்த படம் ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா பல நாட்களில் வந்து ஒரே காட்சி வந்து எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக எடுக்கணுன்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஜான் குயினுடைய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவர் பேரி வந்து பார்த்திங்கன்னா பொறாமையில் ஜான் குயினை வந்து ஹியூமிலேட் பண்ணிடுவார். அண்ட் ஒரு ஜெலோசியில். அண்டு ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் குயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிச்சான பர்சன். ஆனால் பேரி வந்து பவர்ஃபுல்லும் கிடையாது, ரிச்சும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சமயத்தில் இவர் இந்த ஜான் குயின் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு டைட்டில் இருக்குது. ஆனால் பேரிக்கு வந்து எந்த ஒரு டைட்டிலும் கிடையாது. அவருக்கு அந்த டைட்டில்னால் என்னன்னு கூட தெரியாது. அவருக்கு அரிஸ்டோக்ரஸின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் 18th செஞ்சுரி அந்த சமயத்தில் இருந்தது. அந்த அரிஸ்டோக்ரஸியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து லேண்டெலாம் வச்சுருந்தாலோ, வெல்த்தியான பர்சன் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த கிங்டமுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு விதத்தில் மிகப்பெரிய உதவி அவங்க பண்ணியிருந்தாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி அரிஸ்டோக்ரஸி வந்து இவர் வந்து பேரி வந்து எந்த இடத்துலையுமே இல்லை. அண்டு அவருக்கு அப்படின்னா என்னென்னு கூட அவருக்கு தெரியாது. அண்டு இந்த கதை போக போக தான் அவருக்கே எல்லா விஷயமும் அவருக்கு தெரிய வரும். அண்டு ஸோ இந்த பேரிக்கும் இந்த இவருக்கும் நடக்கிற சண்டை இருக்குல்ல, இந்த பேரிக்கும் ஜான் குயினுக்கும் நடக்கிற ஒரு டூயல் ஃபைட் சீனு, ஒரு கன் சீனு, ஒருத்தர் துப்பாக்கி வச்சு சுடணும். அந்த சீன் வந்து செம்மையாக இருக்கும். அண்டு அந்த சீனோடைய சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஹோல் மூவியில் எந்த ஒரு சீன்லையுமே நம்ம சினிமோட்டோகிராஃபியை குறைய சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பர்பாக எடுத்திருப்பாங்க. ஓகேவா, அவ்வளோ சூப்பர்பாக எடுத்திருப்பாங்க. அண்ட் குறைன்ற சொல்கிற வார்த்தையை வச்சு அவாய்ட் பண்ணியிருந்துருக்கணும். பட் ஆனால் சூப்பர்பாக எடுத்திருப்பாங்க அந்த படத்தில். ஓகேவா, அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அண்டு அந்த ஒரு அழகான ஒரு நேச்சரில் சண்டை நடக்குது. எல்லாமே சைலண்ட்டாக இருக்காங்க. அண்டு எல்லாமே வெப்பன் எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒருத்தர் சுடணும். அண்டு ஆனால் அந்த அவ்வளோ அழகான நேச்சர், அந்த மூமெண்ட், அது எல்லாமே நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் இங்கே ஒரு பிளட் ஷெட் நடக்க போகுது. ஸோ ஒரு ஷூட் பண்ணி அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க அந்த சீனு. ஸோ இதுதான். அப்புறம் இன்னொரு சீன் ஒன்று இருக்கு. நோராவும் இந்த பேரியும் ஒரு காற்றில் வந்து நடந்துட்டு பேசிகிட்டே போவாங்க. அந்த சீனும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கும், இந்த ஜான் குயினுக்கும் இந்த பேரிக்கும் சண்டை நடந்த பிறகு பேரி வந்து ஷூட் பண்ணிட்ட பிறகு அவர் எஸ்கேப் ஆகி போவார். ஒருத்தரை ஷூட் பண்ணிட்ட பிறகு எஸ்கேப் ஆகி போகும்போது அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு டைம் லைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒரு எஸ்கேப் ஆகி உடனே தப்ப முடிக்க முடியாது. இங்கே ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டான்னா அது இன்னொரு இடத்துல தகவல் போகணும், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ரீச் பண்ணணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆர்டர் வரணும். ஸோ அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பேரி ரெட்மண்ட் பேரி வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு நபர்கள்கிட்ட கன்சல்டேஷன் வந்து கேட்டுட்ருப்பார்.
அவங்க அம்மாக்கிட்ட ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகி போயிடலான்ட்டு அவர் முடிவு பண்ணி எஸ்கேப் ஆகிடுவார். ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பேரியும் இவங்க இருக்கார்ல ஜான் குயின், இவங்க 2 பேரும் நடந்த சண்டை சீனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப ரொம்ப எப்படின்னா, அந்த சன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, லைட் இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. அண்டு இந்த மாதிரி சீனில் பார்க்குறது ரொம்ப ரேரு, இந்த மாதிரி எடுக்கிறதுலாம் ரொம்ப ரேர். ஏன்னா ரியலான ஒரு சன்லைட்டை வந்து அப்படியே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. எல்லா படத்துலையும் இப்படி தான் கேப்சர் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பேரி லிண்டன் வந்து தப்பிச்சு போவார். ஒரு குதிரையில் போயிட்டு தப்பிச்சு போகும்போது அதுக்கப்புறம் ஒரு வைடான ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸான ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு க்ளவுட்ஸ்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நபரை மீட் பண்ணுவார், ஃபேக்கன் ஹேம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஃப்ராடு. ஆனால் அதே சமயத்தில் அவர் கொஞ்சம் அவருக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது. ஓகேவா, அவருக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஆனாலும் ஒரு ஃப்ராடு. ஓகே, அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபேக்கனும் இவரும் 2 பேரும் மீட் பண்ணுற சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஃபேக்கன் ஹேம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நபரை எப்படி மடக்கிறது, அவனை எப்படி லாக் பண்ணுறது, அது எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். அண்டு ஃபேக்கன் ஹேம் கிட்ட வந்து பேரி மாட்டிடுவார். அதுக்கப்புறம் பேரி வந்து அவருக்கு வந்து பேரிக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிடும். இப்போ அவர்கிட்ட எந்த பைசாவும் கிடையாது, எந்த ஒரு எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, எதுவுமே கிடையாது. அவர்கிட்டருந்து எல்லா பணத்தையும் அந்த ஃபேக்கன் ஹேம் வந்து பிடுங்கிடுவார். இப்போது வந்து அவர் வந்து ஒன்று தான் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய கோல்ட் மால் ஒன்று பண்ணோம், ஏதாச்சும் ஒரு கோல்ட் மால் இல்லைனா ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, ஏதாச்சும் ஒன்று வரவழைக்கணும், பணம் ஏதாச்சும் எப்படியாச்சும் வரவழைச்சிட்டு நம்ம சோஷியல் லேடரை கிளைம் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த லேடர் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்றது அவருக்கு தெரியாது, அது எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு அவருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த ஹையர்கி ஆர்டர் வந்து அதோடைய நாலேஜ், என்னென்ன நாலேஜ் வேணும் எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு நல்லா தெரியும், இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, நம்மக்கிட்ட எல்லாமே உருவிட்டாங்க. ஆனால் ஏற்கனவே ஒரு ஆஃபீஸரை ஷூட் பண்ணதுனால வேறு ஒரு குரூப் நம்மளை தேடிட்டுருக்குன்ற ஒரு ஆழமான தேடிட்டுருக்கு. அதனால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு இப்போ தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இராணுவம் வந்து ஆள் சேர்த்துட்ருப்பாங்க. ஆமாம், பிரிட்டிஷ் இராணுவம் வந்து ஆள் சேர்த்துட்ருப்பாங்க. அந்த ஒரு ட்ரம்லாம் அடிச்சுட்டு இன்ஃபார்மேஷன்லாம் சொல்லுவாங்க, இந்தந்த ஒரு பேண்ட் ஒன்று இருக்குது, இதில் வந்து நீங்கள் இராணுவ வீரராக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும், நாம் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை எதிர்த்து போராடணும், நெப்போலியன் எதிர்த்து போராடணும், அந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று வரும். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த பேண்டு மூலமாக இன்ஃபார்மேஷன் சொல்கிற சீன் இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்து செய்தி சொல்கிறது நம்ம ஊர்லேயும் பார்த்துருக்கேன் இதில், ஆனால் படத்தில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு பேரிக்கு வந்து ஒரு ஹோப் ஒன்று கிடச்சிரும். ஓகே, நம்ம இதில் போய் நுழைஞ்சிடலான்ட்டு ஒரு ஹோப் ஒன்று கிடச்சிரும். அண்ட் அவருக்கு வந்து இன்னொரு விஷயமும் ஒன்று தெரிஞ்சிடும். என்னென்னா, அவருக்கு இந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஜாயின் பண்ணும்போது அவருக்கு அந்த ஜான் குயின்னு ஒரு நபர் இருக்கார்ல, அவருக்குன்னு ஒரு ஆத்தாரிட்டி இருக்குது, அவருக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, டைட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இவருக்கும் வேணும்ன்ட்டு ஒரு ஆசை, அதே மாதிரி இவருக்கும் அதே மாதிரி வேணும்ன்ட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஆசை. அதுக்கப்புறமா ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், அந்த பிரிட்டிஷ் ஆர்மிக்குள்ளே. அந்த ஃபைட் சீன் வந்து பார்க்கும்போது பேரி தான் ஜெயிச்சிருவார். அந்த சீனும் எப்படி சொல்கிறதுனா, எனக்கு வந்து அந்த சீன் வந்து அவ்வளோவா பிடிக்கல. அந்த சீனுடைய கேமரா, சினிமோட்டோகிராஃபி அது எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனால் எனக்கு அந்த சீன் வந்து அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு வந்து அந்த மாதிரி சீன் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. அது அவ்வளோவா கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஏன்னா தமிழ்லேயும் கொஞ்சம் நிறையா பார்த்தாச்சு, அண்ட் அதனால் ஏன்னு தெரில. ஆனால் அந்த சமயத்தில் எப்படி இருந்தது தெரில. பட் ஆனால் எனக்கு அந்த சீன் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இனியா இது வந்து ஸ்டான்லி கூப்ரிக் படத்தில் சொல்லணுமான்றது. அதே சமயத்தில் இந்த மாதிரி சண்டை வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க.
ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த ரிசர்ச் பிரகாரமாக இந்த மாதிரி தான் சண்டை போட்டாங்கன்னா மேபி என் ஒப்பீனியன் கொஞ்சம் மாறினாலும் மாறும். பட் ஆனால் எனக்கு இப்போதைக்கு என்னோடய ஒப்பீனியன் அந்த சீன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் அந்த சீனோடைய பர்பஸ் வந்து அது கிடையாது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றது கிடையாது. இங்கே தான் ஸ்டான்லி கூப்ரிக்கோடைய மேஜிக் இருக்குது. அந்த சீனில் தான் அவர் வந்து ஒரு சில விஷயம் வந்து அவருக்கு வந்து தெரிய வரும். இந்த மாதிரி லைஃப்பில் வந்து எதுவுமே ஃபேர் கிடையாது, எதுவுமே ஃபேர் கிடையாது. ஓகேவா? வாழ்க்கையில் யூ வில் பி புல்லீடு, யூ வில் பி புல்லீடு. ஸோ எதுவுமே ஃபேர் கிடையாது. ஸோ அண்டு சப்போஸ் ஒன்று புல்லிங் பண்ணுறவன் ஒன்று அடிச்சுட்டு அவன் ஜெயிச்சா அவன் பாட்டுக்கு சோஷியல் லேடரை கிளைம் பண்ணி போயிட்டே இருப்பான். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம தான் போகணும், அந்த மாதிரி ஒன்று. ஆனால் அவருக்கு வந்து ஒரு பேரிக்கு வந்து ஒரு த்ரெட் ஒன்று இருக்கும் அவர் சரௌண்டிங்கை பார்த்து. அந்த சீனில் அந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேப்டன் குரோகனா, எஸ் கேப்டன் குரோகன், கேப்டன் குரோகனும் பேரியும் மறுபடியும் மீட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க மீட் பண்ணும்போது ஒரு ஒரு கேண்டில் லைட் சீன் ஒன்று இருக்கும். அது அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் அந்த சீனு. அந்த கேண்டில் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்ச் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி இருக்கும். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு பேரி வந்து பார்த்திங்கன்னா ரெட்மண்ட் பேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மை அவருக்கு தெரிய வரும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரும் இந்த ஜான் குயின் அந்த போட்ட சண்டை வந்து ஆல்மோஸ்ட்டாக ஒரு ஃபேக்கான ஒரு சண்டை. அது எல்லாமே முன்னாடி பிளான் பண்ணி இது பண்ணி செட் பண்ண சண்டை. அவங்களுடைய அந்த சண்டையோடைய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா பேரியை ஊரை விட்டு துரத்தி விடுறது தான். அந்த விஷயத்தில் அவங்க இந்த ஜான் குயினும் நோராவும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த ஜான் குயினும் நோராவும் மேரேஜ் ஆச்சு. அந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா பேரிக்கு வந்து தெரிய வருது. அந்த சீன் வந்து செம்மையாக நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு எப்படின்னா அந்த சீன் வந்து செம்மையாக எடுத்திருப்பாங்க. மீன்ஸு நம்மளால் வந்து பேரியோடைய எமோஷனை அப்படியே ஃபீல் பண்ண முடியும். அண்டு குரோகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக அந்த விஷயத்த சொன்னாலும் அண்டு பேரி ஓடுற மைண்டில் வந்து பேரியோட உலகத்தில் அது மிகப்பெரிய ஒரு துரோகம். அண்டு அவருடைய உலகமே ஒரு எண்டுக்கு வருது, அவருடைய ஹோல் வேர்ல்டுமே எண்டுக்கு வருது. கம்ப்ளீட்டாக டோட்டலி பிளாங்க் ஆகிடுவார். அண்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சுற்றி இருக்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து தெரிய வரும். அதாவது இந்தந்த பொசிஷனில் இருந்தால் தான் நம்மளுக்கு மரியாதை, நம்ம சர்வைவ் பண்ண முடியும். ஆனால் ஒரு அளவுக்கு அது கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சில புரிதல்லாம் இதுக்கப்புறமா தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். ஸோ இதுதான். அண்டு பேரியோடைய மியூசிக் ஏற்ற மாதிரி பேரியோடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து செம்மையாக இருக்கும். அண்ட் சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேரக்டரு. ஸோ இதுதான். இந்த 7 இயர் வார் இருக்குல்ல, அந்த வாரோடைய காட்சிகளுடைய அமைப்பு, அந்த வாரில் நடக்கிற ஒரு சில ரூல்ஸ் இருக்குல்ல, ப்ரோட்டோக்கால், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டான்லி கூப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா லாங்கர் டேக் மூலமாக காமிச்சிருப்பார். அந்த சீனுடைய பில்டப்பு அண்டு டென்ஷன், அதுக்கப்புறம் அதை கிளாஷ் ஆகிறது அண்ட் அவுட்கம். ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன அந்த சீனுடைய இதுன்னு எப்படின்னா, போர் எப்படி நடந்தாலும் அங்கே ஃபுல்லாகவே மரணம் தான் நடக்க போகுது. ஓகேவா? அந்த ஃபுல்லாகவே மரணம் தான் நடக்க போகுது, ஒரு டெத்து தான் நடக்க போகுது. அந்த டெத்து எதுக்குமே யூஸ் கிடையாது. ஓகேவா? எந்த ஒரு பாயிண்ட்டுக்குமே யூஸ் கிடையாது, யாருக்குமே யூஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறந்துட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அந்த காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரிச் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கேம்பிளிங் நடத்திட்டு இருப்பாங்க, கேம்பிளிங் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீனுடைய அமைப்புடைய கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக டீட்டெயில்டாக இருக்கும். இங்கே வந்து ஏழைகள் வந்து பார்த்திங்கன்னா செத்துட்ருப்பாங்க அந்த கிங்கு குவீனு அந்த மயிராண்டிக்காக செத்துட்ருப்பாங்க. அவங்களுடைய ராயல் பிளட் லைனை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக செத்துட்ருப்பாங்க, கடவுள் பேர் சொல்லி, எல்லா மயிராண்டி பேரும் சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு அடுத்த காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராயல் ஃபேமிலி காமிப்பாங்க. ஆனால் அங்கே வந்து கேம்பிளிங், அதுக்கப்புறம் சூதாட்டம், பெண்கள், அப்புறம்
நிறைய செக்ஷுவல் எரோட்டிக்கான காட்சிகள்லாம் இருக்கும். இல்லை டேரெக்டாக இருக்காது, பட் ஆனால் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய லைஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா போருக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட பேச்சு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அந்த போரில் யூஸ் பண்ணுற அந்த இராணுவ வீரர்களுடைய க்ளோத்து, அந்த பேண்டோடைய அந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எவ்வளோ சவுண்டு இருக்குமோ அதே சவுண்டு லெவல் தான் இந்த படத்துலேயும் வந்து காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ரொம்ப நல்லா ஒரு எமர்சிவாக இருக்கும். இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் டால்பி அட்மாஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு மறுபடியும் சொல்கிறேன், எல்லா சீனுமே பெயிண்டிங் தான், அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் ஒன்று, இந்த வார் சீனில் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சில சோல்ஜர்ஸ்லாம் அவங்களுக்கு வேணால் அவங்க தப்பிச்சு போயிருந்துருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்குது இராணுவத்தில். அந்த இராணுவ டிசிப்ளினுக்காக அவங்க பார்த்திங்கன்னா செத்துருவாங்க. அண்ட் ஆப்போனட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்ட் வாரோடைய டார்க்கான இமேஜரி அது ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான். அண்ட் ஸ்டான்லி கூப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி வார் ஃபில்ம் மேக்கர். ஸோ போருக்கு எதிரான கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸில் வந்து அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அதே கருத்து தான் இந்த படத்துலையும் வச்சுருப்பார். அண்ட் இது வந்து ஒரு லாங்கர் டேக் சீனு, அந்த ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பேரி வந்து குரோகனை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு ஒரு இடத்துல போயிடுவார். அதுக்கப்புறம் குரோகன் வந்து இறந்துருவார். அண்ட் அந்த சீன் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரி வந்து பார்த்திங்கன்னா ரெட்மண்ட் பேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை திருடுற சீனை, அந்த குதிரை இவர் பாட்டுக்கு திருட போவார். அது திருடலாமா இல்லையான்னு யோசிப்பார். ஆனால் அதே சமயத்தில் ஒரு லேக் அண்ட் வந்து அந்த குதிரையோடைய ஓனர் வந்து பார்த்திங்கன்னா லேக்கில் குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு அந்த 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 அவங்க குளிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு ஃப்ரேமில் தெரிவாங்க, இவரோட ஃப்ரேமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க அந்த சீனு. ஸோ இதுதான். அண்டு பேரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சோஷியல் கிளைம் பண்ணுவார். இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு புரிதல் ஒன்று இருக்கும், அந்த டைட்டில் ஒன்று இருக்கும். அண்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கணும்னா இந்த இடத்துல நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அண்டு அந்த அந்த குதிரை திருட போவார்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேக்கில் குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த குதிரையோடைய ஓனரு, அவங்க வந்து ஒரு ஹை ஆஃபீஸரு, அவங்க பேசுகிறதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்ரு ஒன்று இருக்கும். அந்த லெட்ரு வச்சு அவர் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போகலான்ட்டு பார்ப்பார். ஸோ அந்த சீன் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவர் ப்ரூஷியான்னு நினைக்கிறேன், ஒரு ஜெர்மன் ஒரு இது, அந்த இராணுவத்தை அந்த ஆர்மி மென்னெல்லாம் கொஞ்சம் ரோட்டில் போகும்போது மீட் பண்ணுவார். அந்த சீன்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஸோ இதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மண்ட் பேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் வில்லேஜுக்குள்ளே போவார். அங்கே வந்து ஒரு ஜெர்மன் உமன் இருப்பாங்க, அவங்க பேர் வந்து லியச்சன் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு குழந்தை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் வாரில் வந்து சண்டைக்கு போயிருப்பார். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தனியாக இருப்பாங்க. அந்த லியச்சனோடைய கேரக்டரைசேஷன் வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனின்னு வேணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியும் வேணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தையும் வச்சுருக்காங்க, அவங்களும் இருக்காங்க, அண்டு செக்யூரிட்டி ஒன்று வேணும். ஸோ இது ஒன்று. அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஒன்று ஆட் பண்ணிடுறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஆட் பண்ணலை. என்னென்னா இந்த பிரிட்டிஷ் இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா குதிரை திருடுறது, அப்புறம் வீடெல்லாம் கொளுத்தி போடுறது, அந்த மாதிரி காட்சிலாம் வச்சுருப்பாங்க. அது வாரோடைய குருவாலிட்டியும் அது ரொம்ப காமிச்சிருப்பாங்க. அண்டு ஸ்டான்லி கூப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இராணுவத்தை வந்து பாசிட்டிவாக காமிக்கக்கூடாது, ஒரு ரியல் என்னவோ அதுதான் காமிக்கணுன்றது அவர் உறுதியாக இருந்திருக்காரு. ஸோ அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரியாட்டிக் நேஷ்னலிசம்க்கு எதிர்த்து நிற்கிறவர். ஸோ எனக்கு அதனாலேயே அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் அவர் படத்தில் ஒரு சில டைலாக்லாம் நேஷ்னலிசம்க்கு எதிர்த்து இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெர்மன் லேடி இருக்காங்கள, அவருக்கும் பேரிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். பேரி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இராணுவத்துலேருந்து டெசர்ட் ஆகி ஓடி வந்துட்டார். டெசர்ட்டர் அவர். ஸோ ஓடி வந்துட்டார்னா மரண தண்டனை தான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஓடி வந்துட்டார். அண்டு அவங்க வந்து அந்த ஜெர்மன் லேடி வந்து பார்த்திங்கன்னா
இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் எங்கள் கூடயே தங்கிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவரால் அது மறுக்கவும் முடியாது, அதே சமயத்தில் ஏற்கவும் முடியாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர் ஏற்றுப்பார். ஸோ ஆனால் ஏற்றுட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லஞ்செலாம் சாப்பிட்ருவார். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த லியச்சனும் பேரியும் உள்ள ஒரு கான்வர்சேஷன் சீன் இருக்கும். அதே கேண்டில் லைட் வச்சுருப்பாங்க. அது அவ்வளோ ப்ரெசன்டபுளாக அழகாக எஸ்டெட்டிக்காக அண்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. ஒரு நைட் வியூலாம் சூப்பராக எடுத்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கேண்டில் லைட்டு அந்த கலரைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிலிம் மேக்கரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த படத்தில் பண்ண நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, நிறைய மூவிஸில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் ஓகேவா. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது அது முடிச்சிருவோம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெர்மன் லேடிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேரி வந்து ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ணிடுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சோஷியல் ஆர்டரை ஒன்று கிளைம் பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு கூட ஒரு பெண்ணு ஒன்று இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்டு அந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் அவர் மைண்டில் வரும். இதெல்லாமே டேரெக்டாக காமிக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறமா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேரியும் அந்த ஆஃபீஸர் ஸ்குவான்டார்ஃப் அவரும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணுற சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது, 2 பேருமே ஒருத்தரை அறிமுகப்படுத்துறது, ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுறது, உற்சாகப்படுத்துறது, அவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்குவான்டார்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பிரிட்டிஷில் ஒரு நல்ல ஒரு ஆள் இருந்தால், அவருக்கு அவங்க கூட ஒரு கான்டாக்ட் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு அவருடைய பொசிஷனை கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ண மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்குவான்டார்ஃபும் பேரியும் மீட் பண்ணுற சீனை மறுபடியும் சொல்கிறேன், அந்த ரோட்வே, அந்த பாத்வே, அந்த இடம் அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஸ்குவான்டார்ஃபுடைய பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்குவான்டார்ஃபும் அந்த கேண்டில் லைட் சீன், ஒரு டின்னர் சீன் ஒன்று இருக்கும். அதில் வந்து பேரியை அவர் இன்வைட் பண்ணுவார். அந்த சீனும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் அந்த சீனு. நல்ல ஒரு மீடியம் ஒயிட் ஷாட்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் பேரி வந்து எக்ஸ்போஸ் ஆகி மாட்டிடுவார். அவர் வந்து ஃப்ராட்தனம் பண்ணுறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு வார் சீன் கைஸ். சான்ஸே கிடையாது. என் மைண்டில் வந்து இந்த வார் சீன் வந்து இன்னமும் இருக்குது. அந்த பேரியும் குரோஷியாவும் ஃப்ரெஞ்சு இராணுவமும் சண்டை போடுறது, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு இராணுவத்துடைய பம்பார்ட்மெண்ட்டில் இவங்க இந்த குரோஷியா ஹோல்டு பண்ணுற இடத்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் அந்த வார் டைமில் பேண்ட் மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். எல்லாமே ரியல் டைமில் எடுத்திருப்பாங்க, லாங் டேக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்குவான்டார்ஃப் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விபத்து ஒன்று நடந்துடும். அவர் மேலே ஒரு பெரிய கல் ஒன்று விழுந்துடும், மாட்டிப்பார். அதுக்கப்புறம் பேரி தான் வந்து காப்பாற்றுவார். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பில்டிங்கில் எரியிற நெருப்பு அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இந்த லென்ஸ் மூலமாகவே ரொம்ப நல்லா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வார் சீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவருக்கு என்ன அவர் பேர் என்ன, ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அவரோட மூவிஸில் வர வார் சீன்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் எடுத்திருப்பார். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப லைவ்லியாக இருக்கும். அண்டு ஒரு பக்கம் பேண்ட் மியூசிக்கு, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பம்பார்ட்மெண்ட் நடந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் வார் க்ரைஸ் அதெல்லாமே நடந்துகிட்ருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சவுண்டு எடிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீனு கலர் கிரேடிங்லாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே சூப்பராக எடுத்திருப்பாங்க அந்த சீனு. எனக்கு அந்த சீனு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இதுதான். அண்ட் பேரி லிண்டன் வந்து பார்த்திங்கன்னா அவர் உண்மையாகவே ஹெல்ப் பண்ணுவாரா, இல்லை இவர் இந்த நாயை ஹெல்ப் பண்ணிடுவோம், இவர் மூலமாக நம்மளுக்கு மேபி வேறு ஏதாச்சும் உதவி கிடைக்கும், இல்லைனா நல்ல ஒரு குட் மேன் என்ற ஸ்டாண்டர்டு கிடைக்கும், இல்லைனா பதவி உயர்வு கிடைக்கும், அந்த மாதிரி நினச்சிருப்பார். அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரிக்கு வந்து ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருவாங்க அந்த ப்ரூஷியா கவர்மெண்ட்டில்.
இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்கு. இந்த அந்த ஸ்கான் அந்த ஆஃபீஸரை காப்பாற்றினதுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க, ஒரு ஒரு பதவியும் கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ அவருடைய டிசிப்ளினை ரொம்ப நல்லா பாராட்டிடுவாங்க. அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா யதார்த்தமாக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரியோடைய ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொஞ்சம் தூரத்துக்கு எகுறுது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்பையாக வேலை பார்க்குறாரு. அவர் ஸ்பையை யார்கிட்ட வேலை பார்க்குறாருன்னா ஃபிட்ஸ் ஜெரால்டு என்பவர்கிட்ட வேலை பார்க்குறாரு. இந்த ஃபிட்ஸ் ஜெரால்டோடைய கேரக்டரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்லா கைண்டாக பேசுவார், கரெக்டாக பேசுவார். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வேஷன் பண்ணுற பர்சன் அவர். அதே சமயத்தில் அவர் கொஞ்சம் ஃப்ராடும் அண்டு நல்லா சார்மிங்கும் பண்ணுவார். ஸோ ஃப்ராட் அண்ட் சார்மிங் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நண்பர்கள் மாதிரி தான். அண்டு அதாவது பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே கொஞ்சம் சார்மிங்காக இருந்தால் தான் நம்ம ஃப்ராடு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான் இவருடைய கேரக்டரைசேஷன். அது சூப்பராக நடிச்சிருப்பார், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவருடைய மேக்கப் இருக்குல்ல, அந்த கேரக்டருடைய மேக்கப்பு, அதுக்கப்புறம் அந்த ராயல் பீப்புளுடைய மேக்கப், அவங்களுடைய மேக்கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேயர்டாக இருக்கும், நிறைய லேயர்டாக இருக்கும். அண்டு அந்த மாதிரி மேக்கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சான பீப்புளுக்கு மட்டும்தான் போட முடியும். அண்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கப்லேயே ஒரு சோஷியல் ஹையார்கி இருக்குது. ஓகே, அந்த மேக்கப் போடுறதுலேயே ஒரு சோஷியல் ஹையார்கி இருக்குது. இது வந்து ஸ்டான்லி கூப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அது அழகாக காமிச்சிருப்பார். அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோரா போடுற மேக்கப்பு, அதுக்கப்புறம் அந்த நோராவுடைய லவர் ஜான் குயின் அவருடைய மேக்கப்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்ஸ் ஜெரால்டு போடுற மேக்கப்போ இல்லை அவரை சுற்றி இருக்கிற ராயல் பீப்புள் போடுற மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக அவர் காமிச்சிருப்பார் கூப்ரிக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்ஸ் ஜெரால்டு அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் இவருக்கும் இந்த பேரிக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு பாண்டேஜ் இருக்கும். என்னென்னா 2 பேருமே ஐரிஷ் பீப்புள். ஸோ அந்த பேரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவார். நான் வந்து உங்களை வந்து ஸ்பை பண்ணுறதுக்கு தான் என்ன அனுப்பிச்சிருக்காங்க, ஆனால் உங்களை வந்து எனக்கு மனசே வரல உங்களை காட்டி கொடுக்குறதுக்கு. நீ யார் என்னன்றது கூட எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் வேண்டாம், அந்த மாதிரி சொல்லிடுவார். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஃபிட்ஸ் ஜெரால்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேரி வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவார். அண்ட் அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். ஸோ அந்த சீனை வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபிட்ஸ் ஜெரால்டு வந்து பார்த்திங்கன்னா பேரிக்கு வந்து எல்லாமே சொல்லி தருவார். எப்படி ஃப்ராட் பண்ணணும், எப்படி இந்த மாதிரி ராயல் பீப்புள் கிட்டலாம் எப்படி நம்ம பேசணும், இவங்கெல்லாம் யார், இவங்க இதனால் ராயலாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் ஒரு மூலமாக தெரிஞ்சுப்பார். அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேரியோடைய பர்சனல் அப்சர்வேஷன் மூலமாக இந்த ராயல்ட்டி இருக்குல்ல, அந்த ராயலான பீப்புளெலாம் இருக்காங்களே, இவங்கள பார்க்கும்போது அவருக்கும் ராயலாக ஆகணுன்ட்டு ஒரு ஆசை, அவளும் இந்த இடத்த ரீச் பண்ணணுன்ற ஒரு ஆசை. இவங்க எப்படி சமாளிக்கிறாங்களோ அதே மாதிரி வெல்த்தியாக இருக்கணும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்காலம் அவர் வைக்கணும். அண்டு அதுக்கு நம்ம என்னென்ன ஒரு வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அவர் யோசிப்பார். அதுக்கு ஒரே ஒரு ஈஸியான வழி என்னென்னா ஒரு ரொமான்டிக் பார்ட்னர் இருந்தால் தான் முடியுன்றது அவருக்கு உறுதியாக இருக்கும். பேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாருல ஒரு சோஷியல் ஹையார்கி, இப்படி ஒன்று இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூட் ஆஃப் மியூசிக் அண்ட் அவருடைய ஒரு ஃபேஸோட மூமெண்ட் அண்ட் ஒரு லாங் அண்ட் டேக்ஸ் மூலமாக நம்ம காமிப்பாங்க. எல்லாமே டைலாக்ஸ் ஓரியன்டாக இருக்காது. ஸோ இது எல்லாமே ரொம்ப டைலாக்ஸ் ஓரியன்டாக இருக்காது. இதுதான் அந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த படம் எனக்கு அதனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன், அது இந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது நானே நோட் பண்ணேன். இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா பேரி லிண்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டின்னர் சாப்பிடுவார்ல, முன்னாடி போன சீனில் ஸ்கான்டார்ஃப் அவர் கூட உட்காந்து டின்னர் சாப்பிடுவார்ல, அந்த இடத்துல இருக்கிற ஆஃபீஸர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ், அங்கே லஞ்சு டின்னரு அவங்களுக்கு எல்லா சாப்பாடும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டினரி இராணுவ வீரர் அவரோட ஃபேமிலிக்கு சாப்பாடே இல்லை. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஷனிங் பண்ணி தான் சாப்பிட்றாரு. முக்கியமாக பார்த்திங்கன்னா பேரி வந்து ஒரு பெண்மணி வீட்டில் தங்கினார்ல, அதெல்லாம் அவங்களுடைய விஷயம்லாம் அவங்கள வச்சே பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே தெரியுது.
அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 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 இராணுவத்தில் ஒரு இராணுவ வீரருக்கு அவரோட ஃபேமிலிக்கே எந்த ஒரு உணவும் கிடையாது அண்டு எதுவுமே கிடையாது. அண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உணவுலாம் யாருக்கிட்ட போகணும், யாருக்கிட்ட உணவு அதிகமாக இருக்கணும், யார் எங்கெங்கெல்லாம் எதிர்க்கணும், எங்கெங்கெல்லாம் கேண்டில்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ கேண்டில்ஸ் இது ஒரு கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம், எல்லாருக்குமே கேண்டில்ஸ் கிடைக்காது. ஸோ கேண்டில்ஸ்ன்ட்டு அதுக்குன்ட்டு ஒரு ஹையார்கி ஆர்டர் இருக்குது. அது இவ்வளோ பெரிய கேண்டில்னால் அதுக்குன்ட்டு ஒரு தனி வேல்யூ இருக்குது. ஸோ அந்த இந்த கேண்டில் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் வீட்டில் உட்காந்து சாப்பிடுவார்ல, அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுக்குமே இருக்காது. மற்றவங்க இந்த ஹையர் ஆஃபீஸர்ஸு, அதுக்கப்புறம் இந்த எலைட் பீப்புள் இருக்காங்க லண்டனில், இப்போது பேரன் லிண்டன் இருக்கார், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு, சூதாட்டம் ஆடுறதுக்கு எல்லாத்துக்குமே கேண்டில் லைட் இருக்கும். சும்மா கொட்டாவி விடுறதுக்கு, அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூங்குறது வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேரி லிண்டன் வந்து ஒரு வீட்லேயும் போகும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவரும் அப்சர்வ் பண்ணுவார். அண்ட் அவருக்கு வந்து தெரியும், நம்ம இங்கேருந்து தடிக்கு விழுந்தால் நம்ம எங்கே போய் விழுவோம், எந்த இடத்துல போய் விழுவோம், இந்த ஜெர்மனி இடத்துல இருக்கிற லேடி இடத்துலையா, இல்லை நோரா இருக்கிற இந்த அவரை கழட்டி விட்ட நோரா இருக்கிற இடத்துலையா, எங்கே போனாலும் அவர் மோசமான ஒரு நிலைமை தான். ஸோ அவர் சோஷியல் லேடரை கிளைம் பண்ணுறதுக்கு இன்னும் தீவிரமாக முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணியை பார்க்குறாரு. அந்த பெண்மணியுடைய பேர் தான் லேடி லிண்டன். ஸோ லேடி லிண்டனை பார்த்து அவர் மயங்கலை. பட் அவர் வந்து லேடி லிண்டனை பற்றி அவர் ஒரு சில அனலைஸ் இருக்குது அவருக்கு. அவர் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு சில டைட்டில் இருக்கும், ஒரு 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 சோஷியல் ஹையர்கியில் ஹையஸ்ட் ஆர்டரில் ஒரு சில பேர் டைட்டில் வச்சுருப்பாங்க, லார்டு, லேடி, அதுக்கப்புறம் வெல்த்தியான பர்சனுக்குன்ட்டு ஒரு சில பெரிய அந்தஸ்தனான ஒரு டைட்டில் இருக்கும். ஸோ அந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் உள்ள ஒரு பெண்மணியை அவர் திருமணம் பண்ணணுன்ட்டு ஒரு முடிவு பண்ணுவார். அப்போ தான் அவர் லேடி லிண்டனை பார்ப்பார். லேடி லிண்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும்னா, இன்னொரு விஷயம்னா, லேடி லிண்டனுடைய இன்ட்ரடக்ஷன் சீனு அவ்வளோ அழகாக இருக்கும். லேடி லிண்டனுடைய இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பெஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சீன் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வேர்ல்டுன்னு சொல்லலாம். அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் சீனு, அந்த நரேஷனு, அந்த லேடி லிண்டனுடைய மூடு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டரு, இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லேடி லிண்டனுடைய லைஃப் வந்து எப்படி இருக்கும்னா, பிஃபோர் சீயிங் லிண்டன் ரெட்மாண்ட் பேரி அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க லைஃப் எப்படி இருக்கும்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெலான்கோலி, ரொம்ப சேட், டிப்ரெஸ்டு, அவங்களுக்கு பேசுகிறதுக்கு யாருக்கிட்டேயும் ஆள் இல்லை. அண்டு அவங்க பேசுகிறத நினைக்கிறதுக்கும் டாப்பிக்குக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களும் இல்லை. அவங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஒரு பர்சன் அவங்களுக்கு வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு லைஃப் வேணுன்றது அவங்களுக்கு ஒரு ஆசை. அண்டு அது கிடைக்குமான்றது அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கை அந்தளவுக்கு சரியான வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறவங்க லேடி லிண்டன். இந்த லேடி லிண்டனோடைய கேரக்டரைசேஷன் இன்ட்ரோ நான் சொன்ன மாதிரி அதை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா செப்பரேட்டாக பேச ஆரம்பிக்கணும். அவங்களோட கேரக்டரைசேஷனோட இன்ட்ரோ, அந்த கேமரா மூமெண்ட், அந்த மியூசிக், அந்த நரேஷன், அது எல்லாமே அற்புதம், செம்ம சூப்பர். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்க யூடியூபர் கண்டென்ட் க்ரியேட்டர்லாம் இருக்காங்களே, அந்த கண்டென்ட் க்ரியேட்டர்லாம் அந்த சீனெல்லாம் ஒரு தடவை போய் பாருங்கள். அண்டு அந்த படமும் பாருங்கள், அந்த சீனும் பாருங்கள். அது நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ணும்போது அந்த ஒரு கேரக்டர் ஏதாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம ஒரு ஃப்ரேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேரியும் லிண்டனும் பார்த்திங்கன்னா ஒரு ஹால்வே இருக்கும். அந்த ஹால்வேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன் லைட் அடிக்கும். அது உண்மையான மூன் லைட்டாக அது என்னன்றது தெரில, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சீனு. பேரியும் ஒரு அன்இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டான். அவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டாக தான் இருப்பான், ஒரு கன்னிங்காக தான் இருப்பான்.
அண்டு லிண்டனும் பார்த்திங்கன்னா கன்னியாக தான் பார்ப்பாங்க. அண்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் வேறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மாற்றம் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும், அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருப்பாங்க. ஸோ 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. பட் அவங்க இருக்கிற இடத்த விட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் இதோட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. பட் பேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு லேடி டைட்டில் உள்ள ஒரு லேடி லிண்டன் அந்த மாதிரி ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் டைட்டில் உள்ள ஒரு பர்சனை வந்து கிடைக்கிறது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அண்டு அந்த அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. 2 பேருமே ஒரு கன்னிங் ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கான பீப்புள் கிஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ரொமான்டிக் ஃப்ளோவோட அந்த சீன் போகும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான். அண்டு ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க அவங்க 2 பேரும் ஒரு லவ் பண்ணுறாங்க, இன்ஃபேக்சுவேஷன் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரிலாம் அவ்வளோலாம் இருக்காது. பட் ஆனால் கூப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொமான்டிக் டச்சும் கொஞ்சம் வச்சுருப்பார். ஆனாலும் அது எப்படின்னா அந்த கிஸ்ஸில் ஒரு எரோட்டிக் இருக்கும், அவ்வளோதான், அதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்த சீனில் அப்படி என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்னு கேட்டிங்கன்னா அந்த சினிமாட்டிக் ஃப்ரேமு, அந்த ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு டச் இருக்கும், கொஞ்சம் லவுடாகவே பேசுகிறேன், ஒரு ரியலிஸ்டிக்கான டச் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கு. ஆனால் ஸ்டான்லி கூப்ரிக் வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் அது ரொம்ப பெரிய மாஸ்டர் பீஸ். அதுக்கப்புறம் நோராவுடைய ஹஸ்பண்டு சாகிற சீனு அதெல்லாம் கொஞ்சம் பாவமாகவே இருக்கும். அண்டு பேரி மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பத்தி வருமா, அவருக்கு சப்போர்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி நம்மளுக்கு தோணவே தோணாது. அண்ட் பேரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரியும் சொல்லலாம், ஒரு நெகட்டிவான ஒரு பர்சன் கூட சொல்லலாம். ஸோ எப்படி வேணால் சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சோஷியல் கிளைம்பிங், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணிட்டார். அண்டு அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா இந்த இடத்த ரீச் பண்ண பிறகு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஓகே நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். அவருடைய மேரேஜ் பண்ணுற சீன் இருக்குல்ல, அந்த காட்சி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த சர்ச்சு ஒன்று இருக்கும், அந்த சர்ச்சில் டாப் லேயர் இருக்கும், அதில் லைனாக ஆர்டராக ஒரு பீப்புள் நின்றுட்டுருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இவன் பேரி ஒய்ஃபு, அப்புறம் பேரியுடைய அம்மா, அதுக்கப்புறம் லிண்டாவுடைய பையன், அவரோட முதல் ஹஸ்பண்டுடைய பையன் இருக்கான், அவங்களாம் நின்றுட்டுருப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க ஒரு வண்டியில். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சரை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த அந்த ஊருடைய நேச்சரை அது அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். அந்த க்ளவுடுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த லேக்கில் விழும். அந்த இடம்லாம், அந்த இமேஜெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த நரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரி லிண்டனாக மாறிட்டார்ல. இப்போ அந்த பேரி லிண்டனாக மாறிட்டார்னால அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா பேரி லிண்டன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒய்ஃபுக்கு தெரியாமன்ட்டு கிடையாது, அந்த ஒய்ஃபுக்கு தெரிஞ்சே பார்த்திங்கன்னா நிறைய லவ்வர்ஸ் வச்சுருப்பார். அண்ட் நிறைய பேர்கிட்ட செக்ஷுவல் அஃபெக்ஷன் வச்சுருப்பார், நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுவார். அந்த சீனெல்லாம் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா லேடி லிண்டன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அண்டு அவங்களுக்கு வந்து தான் எடுத்த டெசிஷன் தப்பாக ரைட்டான்னு கூட தெரியாமல் அவங்க வந்து ஒரு ரிலீஜியன் அஃப்ளிக்ஷனில் உள்ளே போயிடுவாங்க. அண்ட் அந்த காட்சியும் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அதே சமயத்தில் இவர் இருக்கார்ல, பேர் என்ன, லேடி லிண்டன், அவங்களும் அவங்களோட பையனும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பார்க்குற சீனு. அந்த ஸ்டேஜ் ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இருக்கும், எப்படி எடுத்திருப்பாங்க, அது மையமாக இருக்கும். அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க அந்த சீனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரி லிண்டன் அவன் பையனுக்கு வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவான், அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பேரி லிண்டனும் அவங்க அம்மாவும் பேசுகிற சீனு, அந்த பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த லேக்கு ஒரு பிரிட்ஜில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அண்டு அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் ஒன்று இருக்கும், அந்த லேக்கில் வந்து போட்டு போகும்.
ஒரு ரெட் கலரில் ஒரு கிளாத் வீங்க வச்சுட்டு அந்த பறக்க விட்டுட்டு அந்த போட்டு போகும். அந்த காட்சி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்பா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது அண்ட் ஏஸ்தட்டிக்காக இருந்தது. அண்ட் அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரி லிண்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. நீ வந்து வெறும் பேரி லிண்டன் தான், நீ செத்துட்டானா உனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. ஏன்னா உனக்கு லார்டு என்ற டைட்டிலுக்கு இல்லை, அது டைட்டில் வேணும்னா உனக்கு நிறைய பணம் வேணும், நிறைய பொருட்கள்லாம் இருக்கணும், உங்கள்கிட்ட வெல்த்தியான பொருட்கள்லாம் நிறையா இருக்கணும், அதுக்கப்புறம் நீ அதுக்கு ஒரு சில தியாகம்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க பேரிக்கிட்ட. அண்ட் அந்த மேனிப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. அண்டு பேரியை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருந்தது எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டாக அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அண்டு அவர் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுவார். ஸோ இதுதான் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரி லிண்டனுடைய பையனுக்கும் லிண்டனுடைய முதல் ஹஸ்பண்டோடைய பையனுக்கும் சண்டை வரும். அந்த சீன் வந்து நல்லா இருந்தது. அது கொஞ்சம் ரொம்ப லாங்கராக எடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன சண்டை மாதிரி தான் இருக்கும், அது நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பேரி லிண்டனுடைய பையன் சாகிற சீன் வந்து ரொம்ப சோகமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ட்ராஜிக்கலாக இருக்கும். ரொம்ப ட்ராஜிக்கலான ஒரு காட்சி அது. அண்ட் ஆல்மோஸ்ட்டாக ஒரு பேரி லிண்டன் அவர் ஒரு பொசிஷனில் இருக்கார். அண்ட் கரெக்டாக அவருக்கு எதிர்த்து அவருக்கு அகென்ஸ்டாக அவருடைய ஆம்பிஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் பையன் மேலே தான் வச்சுருந்தார். அவர் பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அவர் வழியாக ஒரு ஃப்யூச்சரை ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இடம் பிடிக்கணுன்றதுக்காக இதுக்காக அவர் வச்சுருந்தார். அண்டு அவருடைய பேராசையில் எல்லாமே பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ இதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் ஒன்று ஆட் பண்ணி சொல்லிடுறேன். பேரி லிண்டனுடைய அம்மாவுடைய அட்வைஸ் இருக்குல்ல, அது பயங்கர டாக்ஸிக்கான ஒரு அட்வைஸு, ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு மதர்வுட்டு. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஸோ இதுதான். அண்டு இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா பேரி லிண்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்த்தியான பீப்புள் அவங்க எவ்வளோ சேஃபாக இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது, அவங்களுக்கு ஃபைனான்ஷியலாக எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரண்டி இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ரொம்ப நம்ம இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும் அவர் நினைப்பார். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பேரி லிண்டன் அவர் இப்போது கேம்பிளிங் விளையாடுறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ அந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த இவர் சொல்கிறேன் நான், பேரி லிண்டனுடைய பையனுடைய டெத்து சீனு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனுடைய ஃபிலிம் மேக்கிங்கும் செம்மையாக இருக்கும். எல்லா ஃபிலிம் மேக்கிங்கும் சூப்பராக இருக்கும் ஹோல் மூவியும். இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரி லிண்டனுடைய பையன் உயிரோடு இருக்கும்போது பேரி லிண்டன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குதிரை தானே வாங்கியிருக்கீங்க, நீங்கள் குதிரை வாங்கினது எனக்கு முன்னாடி யாரோ சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். அது வந்து பார்த்திங்கன்னா பேரி லிண்டன் வந்து ரகசியமாக வச்சுருந்தார். அண்ட் அந்த சீனில் வர காட்சி, அந்த லைட்னிங், அது அந்த ஹாலில் விழுற லைட்டு, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அமேசிங்கான ஒரு விஷயந்தான் அது. அவரோட பையன் இறந்த பிறகு பேரி லிண்டன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபால் டவுன் ஆகிட்டே இருக்கார். ஏற்கனவே அவர் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிட்டே தான் இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபால் டவுன் ஆகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். பேரி லிண்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவரோட பையனுடைய டெத்து சீனை தெரிய வரும்போது அவர் ஷேவ் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனை ஷேவ் பண்ணிகிட்டு இருப்பார். ஒருத்தர் வந்து ஆவி பிடிச்சிட்டு இருப்பார், ஒருத்தருக்கு மிரரை காமிச்சிட்டு இருப்பார். அவருடைய லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மாறிட்டே இருக்குது, மாறிச்சின்னு காமிப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா அந்த 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 மாதிரி இப்போ நின்றுட்டு இருக்கும்போது ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆரம்பிக்கும் அந்த ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், சீனோடைய மிடில் ஆரம்பிக்கிறது. ஓகேவா, அந்த ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு தகவல் வரும், அவர் பையனுக்கு வந்து குதிரை ஓட்டும் போது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்ற. ஸோ அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஷேவ் பண்ண அந்த காட்சி வந்து நல்லாயிருக்கும். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா பேரியோடைய கம்ப்ளீட் டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சீனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரி லிண்டன் வந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இருப்பார். அவங்க அம்மாவும் ஒரு சில ஆட்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
பேரி லிண்டன் வந்து ஒரு 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 பப்புன்னு நினைக்கிறேன், ஒரு பப்பா இல்லை என்ன இடம்னு தெரில. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருப்பார் சேர்லேயே உட்காந்துட்டு. அந்த சீனும் செம்மையாக இருக்கும், அது செம்மையாக எடுத்திருக்கும். அந்த விண்டோஸ் லைட்டு வந்து அவர் மேலே படும், லைட்டாக படுத்துருக்கும், ஒரு மாதிரி ப்ளூ, ஒரு மாதிரி க்ரீனிஷ் ப்ளூ ஒயிட் அந்த மாதிரி ஒரு கலர் ஃபோனில் இருக்கும் அந்த சீனு. ஸோ அந்த சீன் நல்லாயிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கூப்ரிக் ஸ்டைலில் ஒரு சில பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவல் ஃபைட் சீன் இருக்கும். அந்த ஃபைட் சீன் அவ்வளோ த்ரில்லிங்காக எடுத்திருப்பார் ஸ்டான்லி கூப்ரிக்கு. ஒரு சிம்பிளான ஒரு கன் ஷூட்டிங் ரைட்டிங் தான், ஆனால் அவர் எடுத்திருந்த விதம் அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் அந்த சீனு. அந்த கன் ஷாட் இருக்குல்ல, அந்த ஒருத்தர் ஷூட் பண்ணுறாங்களே, அது பேர் வந்து டூயல்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், ஒரு ஃபன் ஃபேக்ட் வந்து என்னென்னா, அந்த டூயல் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் கேம்ஸ்லேயும் இருந்திருக்கு. ஆனால் அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரில, அவங்க என்ன மாதிரி புல்லெட்டோ யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஒலிம்பிக்ஸில் தான் இருந்தது. அந்த காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒலிம்பிக்கில் இருந்தது. ஒரு 2 ஒலிம்பிக் மெடல் 2 ஒலிம்பிக் கேமில் மட்டும் தான் இருந்தது. ஸோ அந்த சீனும் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பேரி அவருடைய காலில் உடஞ்சிரும், அவரால் எல்லாமே அவருடைய ஃபைனான்சஸ்ஸு, அவருடைய லைஃப் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நோராவுடைய பையன் லார்டு இருப்பார்ல, அவர் வந்து டேக் ஓவர் பண்ணிடுவார். அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா சோகம் சந்தோஷம் எல்லாமே ஓகே, இட்ஸ் ஓகே அந்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பேரி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவார். அதுதான் ஃபைனலி அவருடைய லைஃபே அதுதான். ஸோ இதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது நோரான்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்களும் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு தடவை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஒரு லைஃப்பை தேடி போய் செட்டில் ஆகிடுவாங்க. பேரியோடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இந்த படத்துடைய நாவல் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த நாவல் பார்த்திங்கன்னா ஸோ இதுதான். அந்த நாவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டிங்கில் வந்து கொஞ்சம் சட்டாரிக்கலாக முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷுவலாகவே கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கும். விஷுவலாகவே நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான். இந்த படத்தில் வந்து ஸ்டான்லி கூப்ரிக் வந்து இந்த படம் வந்து ஏன் சூஸ் பண்ணாருன்னா ஸோ இதுதான் கைஸ். ஓவராலாக இது சூப்பர்பான மூவி. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது என்ன பார்க்க சொல்கிறது, கண்டிப்பாக இது பார்க்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான், உங்களுக்கு டைம் கிடைச்சது நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க, அவ்வளோதான். ஓகே. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஆல்கர்ட். அவர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் லைட்னிங் டு கிரியேட் அ விஷுவல் ஆத்தென்டிக் பீரியட் லுக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா டே லைட்டில் எடுத்திருப்பாங்க. எல்லாமே டே லைட்டில் எடுத்திருப்பாங்க. நேச்சுரலான லைட் இருக்குல்ல, அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 18th செஞ்சுரி அந்த பீரியடை காமிக்கிறதுக்காக நேச்சுரலான கேண்டில் லைட், அதோடைய ரிஃப்ளெக்ஷனை அப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து லாங் டேக்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நேச்சுரல் லைட் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாசாலேருந்து ஒரு லென்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி அதை வச்சு கொஞ்சம் நேச்சுரல் லைட்லாம் இது பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்குது இதை பற்றி பேசணுன்னா, டெக்னிக்கலை பற்றி பேசணுன்னா. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து ஒயிட் ஷாட் வந்து நிறைய சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆன ஒரு சோஷியல் ஹையர்கி உள்ள பீப்புள், அவங்க இருக்கிற இடம், அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களோட மூமெண்ட்லாம் எப்படி இருக்குது, அது எல்லாமே ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. நிறைய ஸ்டாட்டிக் ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைன், இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக இந்த படம் தான் நினைக்கிறேன் எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து ரொம்ப தீவிரமாக ஆனது வந்து இந்த படமா இல்லை இந்த படம் இல்லை, ஆக்சுவலாக 100% இந்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மூவி
இன்னொரு படம் பியானிஸ்ட்னு நினைக்கிறேன், அந்த படம் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்துடைய அருமையெல்லாம் நிறைய தெரிய வந்தது. ஏன்னா அந்த படமும் ரொம்ப அருமையாக படம் எடுத்திருப்பாங்க. அண்டு அதே சமயத்தில் எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஸ்டான்லி கூப்ரிக்கும் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு அந்த மாதிரி தோணுச்சு. அண்டு கென் ஆடம்ஸ் தான் ப்ரொடக்ஷன் டிசைனரு இந்த படத்தில். பார்த்திங்கன்னா நிறைய ஆத்தென்டிகேட்டாக மெட்டிகுலஸாக நிறைய விஷயத்த ரீக்ரியேட் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்காக. அந்த அரிஸ்டோக்ரேசி, அதுக்கப்புறம் மிலிட்ரி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ் இருக்கும்ல, அந்த காலத்தில் உள்ள பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே ரிசர்ச் பண்ணி அண்ட் மோஸ்ட்லி அந்த திங்ஸுடைய கலர் இருக்குல்ல, அந்த திங்ஸ் இருக்கும்ல, அந்த காலத்து திங்ஸு அதோட கலர் எல்லாமே பெயிண்டிங்கை பார்த்து அப்சர்வ் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் அவ்வளோ சூப்பர்பான ஒரு விஷயம். அண்டு கேமரா டெக்னிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய ட்ராக்கிங் ஷாட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜூம் ஷாட்டு, இந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த இப்போ நம்ம மொபைல் ஆப்லலாம் எடிட் பண்ணுவோமே, அதெல்லாம் இதில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையாக சொல்லப்போனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப் எடிட்டராக இருக்கிறீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து சவுண்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் ஒன்று இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை யார் கம்போஸ் பண்ணான்னு தெரில, பட் ஆனால் ஏதோ கிளாசிக்கல் கம்போசர் லைக் ஸ்கூபர்ட்டு, பேட்சு, ஹேண்டல், ஸோ அந்த மாதிரி, அதுக்கப்புறம் மொசார்ட், அந்த மாதிரி யாராச்சும் பீத்தோவன் அந்த மாதிரி நபர்கள் கம்போஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில, அவங்களோட மியூசிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து டைலாக் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும், ஓகேவா, ரொம்ப மினிமலாக இருக்கும். ரொம்ப டைலாக்ஸ்லாம் அவ்வளோவே இருக்காது. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நபர்களுடைய பாடி லாங்குவேஜ், மூமெண்ட், அந்த லைட்னிங், அதுக்கப்புறம் இவர் வந்து சோஷியல் ஹையார்க்கியை கிளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டைலாக் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இதுதான். அண்ட் அந்த வாய்ஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா யார் பண்ணான்னு தெரில, ஆனால் அவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருக்காரு. அண்டு உண்மையாக சொல்ல போனால் வாய்ஸ் ஓவர் வந்து சூப்பர்பான ஒரு விஷயம். அண்டு எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து வாய்ஸ் ஓவர் வச்சு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் நினைக்கிறேன், அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து இன்னொரு சீன் ஒன்று இருக்கும், ஆனால் அதை நான் வச்சு சொல்லலை. இந்த பேரி லிண்டன் வந்து பார்த்திங்கன்னா அவர் சோஷியல் ஹையர்க்கிலாம் கிளைம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அந்த ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஒன்று அடையிறதுக்காக நிறைய கேம்பிளிங்லாம் பண்ணுவார், அந்த லார்டுஷிப்பு, நிறைய வெல்த்தெல்லாம் சேர்க்குறதுக்கு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சில நபர்களை மீட் பண்ணால் நம்ம லைஃப் வந்து வேறு மாதிரி மாறும்ன்ட்டு ஒரு சில அட்வைஸ் இருக்கும். அந்த அட்வைஸ் பிரகாரமாக அவர் வந்து ஒரு பெரிய நபரை மீட் பண்ணுவார். டக்குன்னு யாருன்னு ஞாபகம் இல்லை, அந்த படத்தில் வரும். அந்த நபரை மீட் பண்ணுறதுக்கு எல்லா பெரிய ஜாம்புவானுங்களும் லைனில் நிற்பானுங்க. அந்த சீன் செம்மையாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட கொஞ்சம் கேஷுவலாக கொஞ்சம் பேசிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அடுத்த தடவை அந்த பேரி லிண்டன் வந்து சொல்லுவார் அந்த நபர்கிட்ட, இந்த மாதிரி நம்ம யுனைடெட் கிங்குக்காக அமெரிக்காவில் நடக்கிற ரெவல்யூஷனை எதிர்த்து நான் இராணுவ வீரர்களை ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லுவார். அப்படியா, அதுக்கு அந்த நபர் வந்து அந்த ஹை ஸ்டேட்டஸ் உள்ள நபர் வந்து சொல்லுவார், அப்படியா, அடுத்த தடவை நீங்களும் போங்க அந்த மாதிரி சொல்லுவார். ஐயோ, அவன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் அங்கே போய் சாகிறதுக்கா, அந்த மாதிரி இருக்கும். அந்த ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு ஹை ஸ்டேட்டஸ் இருக்காங்களே, அந்த நபரை மீட் பண்ண கதை தான் சொல்கிறேன். டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நான் ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் மாறி சொல்கிறேன், ஓகேவா, அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். நான் இன்னும் ப்ராப்பராக ரைட் பண்ணலை, கொஞ்சம் பாதி ரைட் பண்ணால் பாதி இது நான் அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், இதுதான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எடிட்டர் வந்து ஆந்தனி ஹேர்வே, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்து கென் ஆடம்.
அதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து டவுக்லஸ் ஸ்லோ காம்ப். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கைஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஒரு சின்ன எரர். அது வந்து என்னென்னா, இந்த இந்த ஒரு கேம்பிளர் ஒன்று சொன்னால, ஒரு ப்ரொஃபஷ்னல் கேம்பிளரு, அவர் மேலே நிறைய பேருக்கு சந்தேகம்லாம் இருக்குன்ட்டு. அந்த கேம்பிளர் கூட நிறைய கான் ஆர்டிஸ்ட்டு நிறைய ஏமாற்றுவானே. அந்த கேம்பிளரோட பேர் வந்து இது ஷெவாலியர் டி பேலிபெரி. ஓகேவா? அவரோட பேர் வந்து ஷெவாலியர் டி பேலிபெரி. நான் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தப்பாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த கேரக்டரை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னா பேனன். நான் எப்படி தப்பாக சொன்னேன்னு தெரில. ஓகேவா? நான் ரீவாட்ச் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் ஆச்சு. 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 வாரம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ அமேசிங்காக இருந்தது அந்த கேரக்டரு, ஷெவாலியர் டி பேலிபெரி. அந்த ஓகே, இந்த சாட் ஜிபிடியில் தான் டக்குன்னு வந்து நம்ம கேரக்டர்ஸ் நேம்லாம் எடுத்தேன் நான். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குமா சாட் ஜிபிடி? ஏன்டா சாட் ஜிபிடி இப்படி பண்ணுறேன்? ஆக்சுவலி ஏன் தப்பு தான். நான் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் முன்னாடியே நேம்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி நான் பேசியிருந்துருக்கணும். அதுவும் இல்லாமல் ஷெவாலியர் நான் எப்படி நான் மறந்தான்னு தெரில. ஸோ இந்த பேரி லிண்டன் கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து ஏன்னா ரியான் ஓநீல். இவருக்கும் டைலாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட கேரக்டரைசேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்னிங்காக இருக்கும், ரொம்ப சுயநலவாதியாக தான் இருக்கும். ரொம்ப அவர் வந்து இன்ஃபார்ம்டான பர்சனாக இருக்க மாட்டார். அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே நோரா மேலே ஏதோ ஒரு இன்ஃபேக்சுவேஷன் இருக்குது. அது அவர் பொறுத்த வரைக்கும் லவ் ஆனால் இன்ஃபேக்சுவேஷன் அது இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பிடிச்சி போகிறாரு, அவர் கிளைம் பண்ணி போகிறாரு. அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்னால் என்ன, பவர்னால் என்ன, டைட்டில்னால் என்ன, லார்டுனால் என்ன, இதெல்லாம் அச்சீவ் பண்ணால் எப்படி அச்சீவ் பண்ணலாம், மிலிட்ரி சர்வீஸு, கேம்பிளிங், மேரேஜ், ஒரு அரிஸ்டோக்ரஸி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் அப்போ தான் அவருக்கு லேட்டராக தான் தெரிய வருது. அந்த லேட்டரான புரிதல், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், அவரோட ஆரம்பத்தில் அவர் இருந்த பாடி லாங்குவேஜ், அதுக்கப்புறம் மிலிட்ரியில் இருக்கும்போது அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பேரி லிண்டன் கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரயான் ஓநீல் அவர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லேடி லிண்டன், மரிசா பிரென்சன். இந்த லேடி லிண்டனும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை ஹோல்ட் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் ஒரு கம்பெனியன் வேணும், அதில் மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வேணுன்றதுக்காக தான் அவங்க பேரியை வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா பேரி வந்து பார்த்திங்கன்னா அவர் மேரேஜ் ஆன உடனே அவர் ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் சீன் வரும். அந்த சீன்லேயே அவர் காமிச்சிருவார் அவரோட ட்ரூ கலர் என்ன. அவர் வந்து ரொம்ப கன்னிங்கான பர்சன். அவருக்கு பேரி இவங்க மேலே எந்த ஒரு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது அவங்க நல்லாவே தெரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் லார்டு புல்லிங்டன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு விஷயம்னா லேடி லிண்டன் கேரக்டர் மரிசா பெரன்சன், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். அவங்களுடைய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியாக்ஷனும் இருக்காது, ஒரு சைலண்ட் இருக்கும். அந்த சைலண்ட்லேயே அவங்க ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு சீன் இருக்கும், பாத் டப்பில் உட்காந்துட்ருப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சில சைலண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரியை திட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில சைலண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே திட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த சைலண்ட்லேயே அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அது நம்ம ஆடியன்ஸால் ஃபீல் பண்ண முடியும். உண்மையாகவே நீங்கள் படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் லார்டு புல்லிங்டன், இவரை பார்க்கும்போது பாவமாகவும் இருக்கும், கோபமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா பேரி லிண்டனோட பையன்கிட்ட சண்டை போடும்போதெல்லாம் இவர் மேலே கோபமாக இருக்கும். ஆனால் இவருக்கும் பேரி லிண்டனுக்கும் பிரச்சனை வரும்போது இவர் மேலே கொஞ்சம் சிம்பத்தி வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அதே சமயத்தில் இவர் பேரி லிண்டன் பையன்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் வந்து கொஞ்சம் ரொம்ப தவறாக தோணுச்சு. ஸோ இதுதான் ரொம்ப தவறாக தோணுச்சு. அதுக்கப்புறம் ஷெவாலியர் டி பேலிபெரி, இவரோட பேர் தான் இந்த ஹோல் எபிசோட்லேயும் தப்பாக சொல்லிட்டேன் நான். இந்த மூவி ஒப்பீனியன் வீடியோவில் அவ்வளோ தப்பாக சொல்லிட்டேன். அடங்கோத்த இவர் எவ்வளோ பெரிய கேரக்டரு, அதுவும் ஷெவாலியர், இந்த வார்த்தை எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரில. ஸோ இதுதான் இந்த ஷெவாலியருடைய கேரக்டர் ஆக்டிங் வந்து சூப்பர் கைஸ். ஐயான் பேனன் சான்ஸே கிடையாது.
இவர் இந்த கேரக்டர் வந்து இவ்வளோ நல்லா பண்ணணுமா இல்லை இவர் தான் இவ்வளோ நல்லா பண்ணாரான்னு தெரில, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் கைஸ். அண்டு இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சினிமானா ஒரு சில புரிதல், நிறைய புரிதல் இல்லாமல் இருந்தது. எனக்கு இந்த படம் வந்து ஒரு லெசன் மாதிரி இருந்தது. ஒரு படம் வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி, ஆனால் ஒரு அமேசிங்கான ஒரு சினிமோட்டோகிராஃபி. அதாவது படத்துக்கு ஏற்ற மாதிரி, சும்மா ஷோ ஆஃப்லாம் கிடையாது, படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சினிமோட்டோகிராஃபி. அந்த சினிமோட்டோகிராஃபியும் அந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட, அண்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ரியலிஸ்டிக்காக எடுத்துட்டோன்னா அந்த நம்ம இன்னும் நல்லா ஒரு நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை கூட நம்ம நல்லாவே சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு இது தான் இந்த படம். அண்ட் இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் தான் இந்த படம். ஏன்னா இந்த படத்தில் வர ஃபிலிம் மேக்கிங், இது இவங்க யூஸ் பண்ணுற கலரு, இதெல்லாம் பயங்கர பேலட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். அண்டு இதுதான். அண்டு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த படத்தை ஸ்டடி பண்ணி அண்டு இவங்க ஒரு விஷயம் என்னென்னா, என்ன தான் அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாவல் பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் அது ஃபிலிம் மேக்கிங்காக நம்மக்கிட்ட காமிக்கும்போது அந்த கேரக்டர் வந்து எவால்வ் ஆகிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவால்வ் ஆகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. அண்டு ஸோ அந்த கேரக்டர் வந்து என்னவா மூவ் ஆகுறது, அவங்களோட மோட்டிவேஷன்லாம் என்னவா மாறப்போகுது, இதெல்லாம் நரேஷன் வயசுலேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இதுதான். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் பாருங்கள். அண்டு இது ரொம்ப அமேசிங்கான ஒரு மூவி. ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப கிரேட்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்படி மூவிஸ்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்பேன். ஆனால் அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு இன்னும் வேறு சில ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணோம். பட் அதே சமயத்தில் கொஞ்சம் அந்த அட்டகத்தி, அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நான் பார்க்கலான்னு இருக்கேன் நான். ஸோ இதுதான் கைஸ் என்னுடைய தாட். ஸோ இதான். அண்ட் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள், அண்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். Bye bye and peace. Love you all. Take care. Okay. Bye bye.